சில நிமிடங்களில் காலியான 2 லட்சம் கோடி ரூபாய் பணம். பங்குகளை விற்று தள்ளிய முதலீட்டாளர்கள். சந்தை சரிவிற்கு காரணம் என்ன? பங்குச் சந்தை வீழ்ச்சி. அமெரிக்கா ஈரான் பதற்றம் அதிகரிப்பதும் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் தலால் ஸ்ட்ரீட் உள்ளிட்ட உலகளாவிய பங்குச் சந்தைகளை வீழ்ச்சியடையச் செய்யும் முக்கிய காரணங்களாகும். இன்று காலை வர்த்தகத்தில் சந்தையில் ஏற்பட்ட கடுமையான விற்பனை அழுத்தத்தால் சென்செக்ஸ் 550 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. நிஃப்டியும் 24,250 புள்ளிகளுக்கு கீழே வீழ்ச்சியடைந்தது. பொதுத்துறை வங்கிகள் மற்றும் வாகனத்துறை ஆகியவை ஏற்படுத்திய அழுத்தத்தால் காலை வர்த்தகத்தில் முதலீட்டாளர்களின் பணம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சரிந்தது. இந்த சந்தை சரிவுக்கான 4 முக்கிய காரணங்களைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்ததால் சந்தையில் ஒரு விற்பனை அலை பரவியது. முந்தைய வர்த்தக நாளின் ஆரம்ப ஆதாயங்களை இழந்ததால் உள்நாட்டு பங்குச் சந்தை குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 ஆகியவை நாள் முடிவில் சரிவுடன் நிறைவடைந்தன. நேற்றைய நாளின் கடைசி 35 நிமிடங்களில் சந்தையை மீட்க எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. மேலும் இதே போன்ற அழுத்தம் இன்றும் காணப்பட்டது. ஆரம்ப வர்த்தகத்தில் பிஎஸ்இயில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் 1.5 லட்சம் சரிந்தது. அதாவது முதலீட்டாளர்களின் பணம் அந்த அளவிற்கு குறைந்தது. சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. அதே நேரத்தில் நிஃப்டி 24,200 நெருங்கியது. நிஃப்டி மிட்கேப் 100 மற்றும் நிஃப்டி ஸ்மால் கேப் 100 ஆகியவை சிவப்பு மண்டலத்தில் இருப்பதால் பரந்த நிலைகளிலும் அழுத்தம் காணப்படுகிறது. பங்குச்சந்தை குறியீடுகளை பொறுத்தவரை காலை 9:30 மணி நிலவரப்படி சென்செக்ஸ் 544.47 புள்ளிகள் 0.70% சரிந்து 77,636.25 ஆகவும், நிஃப்டி 165.40 புள்ளிகள் 0.68% சரிந்து 23,233.30 ஆகவும் உள்ளது. வர்த்தக நேரத்தின் போது சென்செக்ஸ் 625.29 புள்ளிகள் சரிந்து 77,555.52 ஆகவும், நிஃப்டி 191.50 புள்ளிகள் சரிந்து 24,207.20 ஆகவும் இருந்தது. பங்குச் சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? முதலாவதாக ஈரான் அமெரிக்கா பதற்றம். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது தெஹ்ரான் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள புதிய தாக்குதல் மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இரண்டாவதாக கச்சா எண்ணெயில் விலை உச்சம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்ததால் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. ஆகஸ்ட் மாத விநியோகத்திற்கான அமெரிக்காவின் முக்கிய அளவுகோலான வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் WTI கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு 2.1% உயர்ந்து $71.87 செப்டம்பர் மாத விநியோகத்திற்கான உலகளாவிய அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு 1.9% உயர்ந்து $75.53 இருந்தது. இது பங்குச் சந்தையை மந்தப்படுத்தியது. மூன்றாவதாக இந்திய VIX உயர்வு. சந்தை பதற்றத்தின் அளவுகோலான இந்தியா VIX இல் ஏற்பட்ட திடீர் உயர்வு சந்தையில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தற்போது 7.01% சரிந்து 12.47 ஆக இருந்தது. இதன் உயர்வான அளவீடு அதிக சந்தை ஏற்ற இறக்கத்தையும் குறைந்த அளவீடு குறைந்த ஏற்ற இறக்கத்தையும் குறிக்கிறது. நான்காவதாக விற்பனை அழுத்தத்தில் அரசு வங்கிகள், வாகனத்துறை பங்குகள். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் வாகனத்துறையின் நிஃப்டி குறியீடு தலா 1%க்கும் மேல் சரிந்ததால் சந்தை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.